ஹரே கிருஷ்ணா. வருகின்ற 10ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கு சொர்க்கவாசல் திறப்பு நம்முடைய ஸ்ரீகிருஷ்ணர் ஆலயத்தில். அதுக்கான முன்னோட்டங்கள், பூர்வாங்கங்கள், முயற்சிகள் நடந்துட்டுருக்கு. சுவாமி எப்படி வைக்கணும்னு அன்றைக்கி ஒரு நாளைக்கு சுவாமி தெற்கு நோக்கி எழுந்தருளுகிறார் என்பது ஐதீகம். பல விஷ்ணு ஆலயங்களிலே சுவாமிக்காக இது தெற்கு பார்த்த வாசப்படியாக வைத்து ஒரு மண்டபமே கட்டியிருப்பார்கள், சொர்க்கவாசல் சன்னதி என்று. தாத்பரியம் என்ன என்று கேட்டால், எப்படி பரமேஸ்வரன் சுடுகாட்டிலேயே காத்து கொண்டிருக்கிறாராம். எல்லா ஆத்மாக்களும் எப்படிப்பட்டவனும் அங்கே வரமாட்டேன் என்று சொல்ல முடியாது. இப்பொழுது உயிரோடு இருக்கும் பொழுது ஆனால் ஆலயங்களுக்கு வரமாட்டேன் என்று சொல்லி கொண்டிருக்கலாமே ஒழிய, அவனுடைய பிராணன் போன பிறகு அந்த பூத உடல் ஸ்மசானத்திற்கு தான் வந்தாக வேண்டும். எப்பொழுதுமே சொல்லுவார்கள், ஸ்மசானத்திற்கு பூத உடல் வரும்பொழுது அந்த ஆத்மா அந்த உடல் கூடவே வருகிறது, உடலை பார்த்து பதறுகிறது என்றெல்லாம் பல வரலாறுகளை சொல்லுவார்கள். அப்படியாக அங்கே வரும்பொழுது பரமேஸ்வரன் அவனுடைய பாவங்களை போக்கி கைலாசத்திலே அவனை அழைத்து கொள்கிறார். அதற்காக தான் பரமேஸ்வரன் சுடுகாட்டிலே நடனமாடி எப்படி இருக்கிறார் என்பதாக சைவ சித்தாந்தம். அதேபோல் வைஷ்ணவத்திலே சுவாமி ஒரு நாள் மார்கழி மாதத்திலே வளர்பிறை ஏகாதசி என்று தெற்கு நோக்கி தன்னுடைய அருள் பார்வையை செலுத்துகிறார். அங்கே தெற்கு பகுதி என்பது யமலோகத்திற்கும் அதிபதியான இடம், யமனுடைய லோகம் இருக்கக்கூடிய இடம். அங்கே இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தன்னுடைய பாவத்தால் பல தண்டனைகளை அனுபவித்து கொண்டு மறுபிறவியும் கிடைக்காமல் மோட்சமும் போகாமல் இருக்கின்றன. எனவே அப்படிப்பட்ட ஆத்மாக்களை ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் தென் திசை நோக்கி எழுந்தருளி அங்கிருக்கும் ஆத்மாக்களை எல்லாம் புனிதப்படுத்துகிறார். அதில் எல்லா ஆத்மாவையுமே மோட்சத்திற்கு அழைத்து செல்கிறார். இருந்தாலும் சில ஆத்மாக்களின் வினைப்பயனால் மீண்டும் பிறவி இருக்கிறது என்று சொன்னால், ஏற்கனவே இருந்த உறவுகளிடத்திலேயே மனிதனாக பிறந்து மிச்சம் இருக்கக்கூடிய கர்மாக்களை முடிக்கும்படியாக அருள் புரிகின்றார் என்பவே ஒரு வரலாற்று பதிவாக இருக்கிறது. பெரியவர்கள் சொல்லி கேட்கப்பட்டது. எனவே தென்புலம் நோக்கி இருக்கும் ஸ்ரீ நாராயணர் நம்முடைய முன்னோர்களை எல்லாம் ரட்சித்து மோட்சத்திற்கு அழைத்து செல்லட்டும். அப்படி அவர்கள் மீண்டும் பிறக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால், அவர்கள் நம்முடைய சந்ததிகளாக நம்மிடத்திலே வந்து பிறந்து அவர்களுக்கு நாம் ஆற்ற வேண்டிய கர்மாக்களையும் நமக்கு அவர்கள் ஆற்ற வேண்டிய கர்மாக்களையும் நேர் செய்து நல்ல கர்மாக்களையே பெற்று ஞான வைராக்கியம் பக்தி அடைந்து ஸ்ரீ திருமால் பாதத்தை அடைய வேண்டும் என்பதாக ஸ்ரீகிருஷ்ணரை வேண்டிக் கொள்கிறோம். நாராயணா நாராயணா நாராயணா, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்கவாசல் திறக்கும் பொழுது தரிசனம் பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணாய நமஹ.